அறிவாலயம் ஹவுஸ்ஃபுல். ராகுல் கொடுத்த பிராமிஸ். ஃபைனலான கூட்டணி. யாருக்கு எத்தனை சீட்? தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க என கூவி கூவி கூட்டணி டெம்போவை நிரப்பி வருகின்றன தமிழகத்தின் இரு பெரும் திராவிட கட்சிகள். அந்த வகையில் ஆளும் கட்சியான அறிவாலயம் மொத்த சீட்டுகளையும் நிரப்பிக்கொண்டு ஹவுஸ்ஃபுல்லாக தேர்தல் களத்தை நோக்கி கிளம்பிவிட்டது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் யாருக்கு எவ்வளவு என திமுக பிரித்துக் கொடுக்கும் கணக்கும் ஜக்கம்மா சத்தியமும் தான் கூட்டணி கட்சிகளின் ஹார்ட் பீட்டை எகிர வைக்கும் கோல் ரேட். இதுகுறித்து திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்துள்ள மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். முதலில் இந்த கூட்டணியில் பார்க்க வேண்டியது காங்கிரஸ் நிலவரத்தை தான். ஏனெனில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து 22 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் அக்கட்சி கடந்த ஒரு வருடமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை எழுப்பி திமுகவை பாடாய்படுத்தி வந்தது. இதற்காக தாவேக்காவை ட்ரம்ப் கார்டாக அக்கட்சி பயன்படுத்தியதுதான் உச்சக்கட்ட அரசியல். இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி டெல்லியில் ராகுலை சந்தித்து பேசினார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. அப்போது ராகுல், நாங்கள் தேசிய கட்சி, ஆனால் எங்களுக்கான முக்கியத்துவம் கூட்டணியில் குறைந்து கொண்டே வருகிறது. 63 தொகுதிகளில் இருந்து 25 தொகுதியாக காங்கிரஸை சுருக்கியிருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று ஆதங்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் இம்முறை 40 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதற்கு கனிமொழி தரப்பில் 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வரை காங்கிரசுக்கு வழங்க தலைமை முடிவெடுத்திருக்கிறது. தவிர புதுச்சேரியில் நீங்கள் பெரும்பான்மை இடங்களில் நிற்கவும் ஆட்சி அமைக்கவும் பக்கபலமாக இருப்போம். அசாம் மாநில தேர்தல் செலவுக்கு திமுக சார்பில் நிதி வழங்கும் முடிவிலும் தலைமை இருக்கிறது என ராகுலிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. தளபதி கன்ஃபியூஸ். ராகுல் அளித்த பிராமிஸ். மேலும் ராகுலிடம் திமுக மேலிடம் தமிழக தேர்தல் பார்வையாளர் கிறிஸ் சோடங்கரை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான குழுவில் அவருக்கான முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தவிர உங்களிடம் எங்களை பற்றிய தவறான புரிதல்களை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். சமீபத்தில் உங்களிடம் காங்கிரஸை தளபதி விமர்சித்து பேசினார் என சொல்லியிருக்கிறார்கள். நீங்களோ தளபதி என்றால் ஸ்டாலின் என நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த தளபதி ஸ்டாலின் அல்ல. திமுகவில் அப்படியான பெயர் கொண்ட எம்எல்ஏ ஒருவர் இருக்கிறார் என்றதும் ஓ அப்படியா என வியந்து ஏதோ மிஸ்கம்யூனிகேஷனால் தவறான புரிதல் ஏற்பட்டு விட்டது என வருத்தம் தெரிவித்திருக்கிறார் ராகுல். தொடர்ந்து கனிமொழி, திமுகவுடன் இருந்து கொண்டே இன்னொரு கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதாக ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக ஏற்படுத்துவது நியாயமா என கேள்வியை வீச ராகுல், இனி அதுபோல நடக்காது, இனி அப்படி செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பிராமிஸ் அளித்திருக்கிறார். இறுதியாக மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி ஆகிய எம்பிக்கள் தங்கள் சுய விளம்பரத்துக்காக கூட்டணிக்கு எதிரான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள், அவர்களை கட்டுப்படுத்தி வையுங்கள் என்றும் ராகுலிடம் ஸ்ட்ராங்காகவே கனிமொழி சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வது உறுதியாகிவிட்டது. ராமதாஸ் கண்டிஷன். அதே நேரத்தில் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்க வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வர திட்டமிடப்பட்ட பாமக ராமதாஸ் தேமுதிக உடனான டீலையும் கிட்டத்தட்ட பேசி முடித்துவிட்டது திமுக. ராமதாஸ் தரப்பை சந்தித்து பேசிய திமுக தரப்பு மாம்பழ சின்னத்தில் வில்லங்க இருப்பதை தெரிந்து கொண்டு, நீங்கள் மாம்பழ சின்னத்தோடு வந்தால் உங்களுக்கு 10 தொகுதிகள் தருவோம், சுயேட்சை சின்னம் தான் என்றால் 3 தொகுதிகள் தான் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கே ராமதாஸ் தரப்பு ஜெர்க்காக, அது மட்டுமல்ல, நீங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் அதை விசிக தலைவர் திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் பேசி பார்த்து விட்டோம், அவர் பிடி கொடுக்கவில்லை, நீங்கள் ஒரு முறை பேசி பாருங்கள் என்று மேலும் ஷாக் கொடுத்திருக்கிறது. அதன்படியே ஸ்ரீகாந்தியின் மகன்களான சுகந்தன், முகுந்தன் இருவரும் திருமாவிடம் பேசியிருக்கிறார்கள். அதற்கு திருமா, கூட்டணிக்கு தலைவர் நான் இல்லை, ஸ்டாலின் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நழுவியிருக்கிறார். இப்படியான சூழலில் திருமா மனம் மாறினால் பார்ப்போம், இல்லையென்றால் நீங்கள் வேறெந்த கூட்டணிக்கும் போகாமல் 30 தொகுதியை தேர்ந்தெடுத்து நில்லுங்கள், தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், 2 எம்எல்ஏக்களை கட்டாயம் ஜெயிக்க வைக்கிறோம், கூடுதல் எம்எல்ஏக்களை ஜெயிப்பது உங்கள் சாமர்த்தியம், தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என இன்னொரு ஆஃபரும் கொடுத்திருக்கிறது திமுக. இதையடுத்து கூட்டணி பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ். திமுக கூட்டணிக்குள் தேமுதிக, அதேபோல தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இடம்பெறுவது என 99% முடிவெடுத்துவிட்டது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட்டணி உறுதியானால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தேமுதிக தலைமை சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இம்முறை திமுக கூட்டணி முடிவாகவே தான் ஜனவரி 28ஆம் தேதி விஜயபிரபாகருடன் சேர்ந்து அக்கோயிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார் பிரேமலதா. உடன் திமுக ஆட்சிக்கு 50-50 சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையின் போது 20 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா தொகுதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பிரேமலதா. திமுகவோ 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா என வாக்குறுதி அளித்து கூடவே கவனிப்பும் செய்வதாக சொல்லியிருக்கிறது. இதற்கு பிரேமலதா அரைமனதாக தலையாட்டியிருக்கிறார் என்று தெரிகிறது. லாஜிக் பேசும் விசிக, ஓகே மோடில் கம்யூனிஸ்ட். இதற்கிடையே என்ன ஆனாலும் திமுக கூட்டணி தான் என உறுதியாக இருக்கும் திருமாவளவன் தன் கட்சியின் வளர்ச்சியையும் வேறொரு லாஜிக்கையும் சொல்லி திமுகவிடம் அழுத்தமான டிமாண்ட் வைக்கிறார். அதாவது 2001இல் விசிக முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி
வைத்தது. அப்போது கலைஞர் தமிழகத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளும் புதுச்சேரியில் 2 சட்டமன்ற தொகுதிகளும் கொடுத்தார். இப்போதைய சூழலில் தமிழகத்தில் உங்களால் விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட் ஒதுக்க முடியவில்லை என்றால் கலைஞர் கொடுத்ததைப் போல கொடுங்கள், நாங்கள் இரட்டை இலக்கம் என சொல்லிக் கொள்வோம் என கேட்டிருக்கிறார் திருமா. அதற்கு திமுக தரப்பு புதுச்சேரி கோரிக்கை பற்றி யோசிக்கிறோம், ஆனால் தமிழகத்தில் 6 சீட் தான் என சொல்லிவிட்டதாக தெரிகிறது. அதேபோல திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் மதிமுகவுக்கு தலா 6 சீட்டுகள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போதும் இதுபோன்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேர்தல் நிதி கொடுப்பது வழக்கம். அது மட்டுமின்றி இம்முறை சிபிஐ கட்சியின் தமிழகத்தின் தலைமை அலுவலக கட்டிடம் தொடர்பான பிரச்சனையையும் தீர்த்து வைக்க திமுக தலைமை ஓகே சொல்லியிருக்கிறது. அதனால் சிபிஐ கூடுதல் சீட் கேட்கும் மனநிலையில் இல்லை. இதே போன்ற கமிட்மெண்ட்களால் சிபிஎம்மும் மதிமுகவும் திமுகவின் முடிவுக்கு கட்டுப்பட தயாராகவே இருக்கின்றன. தவிக்கும் மையம், தாகம் தீராத உதிரிகள். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை 2வது முறையாக டார்ச் லைட் சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக சொல்லித்தான் தேர்தல் ஆணையத்திடம் அந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளித்து போட்டியிடாமல் போன ம. இதன் பிறகு டார்ச் லைட்டை தக்க வைத்துக் கொள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும். ஒருவேளை கூட்டணிக்கு சென்றால் குறைந்தது 12 இடங்களில் நிற்க வேண்டும். அப்போதுதான் சின்னம் நிலைக்கும். 2வது முறையாகவும் டார்ச் லைட்டில் நிற்காமல் போனால் சின்னம் அவ்வளவுதான். எனவேதான் மக்கள் நீதி மையம் சார்பில் 15 தொகுதிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுகவோ 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என சொல்லியிருக்கிறது. தவிர மாமக, கோமதேக, ஐயுஎம்எல், மாஜக, தமிமுன் அன்சாரி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, தாக்கோ ஈபே தனியரசு உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இதில் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 2, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கு 2 சீட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கும் திமுக மற்ற கட்சிகளுக்கு தலா 1 சீட் தரவும் சில ஆதரவு அமைப்புகளை வாரியம் உள்ளிட்டவற்றோடு கவனிக்கவும் முடிவு செய்திருக்கிறது. இதில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தவிர மற்ற கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னம்தான். இவையெல்லாம் போக திமுகவுக்கு 159 தொகுதிகள் வரை கிடைக்கிறது. கூட்டணி முடிவாவதை பொறுத்து இந்த எண்ணிக்கையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி முடித்தார். இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் பேசினோம். கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை, புது கட்சிகள் வருகின்றனவா என்பதும் முடிவாகவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திமுக தலைமை குழு அமைத்திருக்கிறது. கூட்டணியை எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்றார். போலாம் ரைட். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.